ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொங்கலுக்கு அரிசி, கரும்பு, சர்க்கரை, வேட்டி, அப்புறம் சேலை இதெல்லாம் நம்மளுக்கு தரத்துக்காக 865 கோடி தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செஞ்சாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக, அதாவது ரொக்க பைசா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக 2200 கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க. இதில் உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ அதோடைய உண்மை நிலவரம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நிறைய பேர் வேட்டி, சேலை, கரும்பு, அதுக்கப்புறம் இந்த பொங்கல் பரிசு இதெல்லாம் தரலை. நிறைய பேர் நிறைய ஊரில் கம்ப்ளைண்ட்டாக அவங்களுடைய குமுறல்களை அவங்க தெரிவிச்சிட்ருக்காங்க. அதாவது பொங்கல் பரிசான இந்த வேட்டி, சேலை, கரும்பு இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஆனால் எல்லாருடைய ஃபோனுக்கும் எஸ்எம்எஸ் மட்டும் போயாச்சு. அது எப்படி? அதுதாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. அதாவது 2,20,00,000 பேருக்கு நம்மளுடைய பொங்கல் பரிசு தொகையானது கொடுக்க வேணும். அதில் பார்த்திங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ஊரில் அதாவது ஒரு ரேஷன் கடைக்கு மொத்தமே ஒரு 650 பேராச்சும் இருந்தால் தான் ஒரு ரேஷன் கடை ஒரு ஊரில் ஸ்டார்ட் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா, ஒரு 100 பேருக்காச்சும் இந்த பொங்கல் பரிசு தொகையானது போய் சேரவே இல்லை. ஆனால் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை கிட்டத்தட்ட எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சு. இது என்ன கணக்குன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஒரு கணக்கு ஒன்று போட்டு பார்க்கலாங்க. 2,24,00,000 கார்டு இருக்குது. அதில் 865 கோடி பொங்கல் பரிசு தொகைக்கு ஒதுக்கியிருந்தாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 34,887 ரேஷன் கடை இருக்குது. அதில் ஒரு கடைக்கு ஒரு 100 பேருக்கு தராமல் இருக்காங்க. ஸோ ஒரு குட்டி கணக்காக நம்மளே போடும்போது பார்த்திங்கன்னா 34,887 × 100 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் நம்மளுக்கு வந்தது. அப்போது 35 லட்சம் பேருக்கு பொங்கல் பரிசு தொகையானது கிடைக்காம இருக்குது. ஸோ 1000 ரூபாய் போக அந்த வேட்டி, சேலை, கரும்பு இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா, இந்த வேட்டி, கரும்பு, சேலை, அரிசி இதெல்லாமே ஒரு குடும்ப அட்டைக்கு 400 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா 35 லட்சம் × 400 போட்டு பார்த்திங்கன்னா 140 கோடி. இது சும்மா ஒரு உத்தேச கணக்கு தான் இது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, மக்களுடைய பணம் 140 கோடி ஆளுக்கு எல்லாருமே பங்கு போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு உண்மை நிலவரமாக இருக்குது. இதில் எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ரேஷன் கடை ஊழியர்கள் தொடங்கி பெரிய அதிகாரிகள் வரைக்கும் இதில் தொடர்பு இருக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரேஷன் கடையில் போய்ட்டு ஒரு அரிசி மட்டும்தான் வாங்க போவோம். ஆனால் நம்மளுக்கு மெசேஜ் அரிசி வாங்கிட்டோம், பருப்பு வாங்கிட்டோம், என்ன வாங்கிட்டோம் எல்லாமே ஒரு லிஸ்ட் அவுட்டே ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வந்துடும். நம்ம யார்கிட்டையும் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆனால் பரவாயில்ல விடுங்க, இதுக்காக போய் நம்ம யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், கேட்காமையே நிறைய ஊரில் நிறைய பேர் இதை கேட்காமையே விட்டுவிட்டே இந்த மாதிரி பல தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது இதுலேயே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்துச்சு நம்மளுக்கு அதுவே போதும். இந்த அரிசி, வெல்லம் இதெல்லாம் இல்லைனா என்ன, இது போய் நம்ம கேட்கணுமா? ஆனால் ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்த சப்ளை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அதாவது பொங்கல் முடியட்டும், அதுக்கப்புறம் வந்தவுடனே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் முடிஞ்சோடனே பொங்கலுக்கே தரமாட்டாங்க, பொங்கல் முடிஞ்சோடனே தருவாங்களான்றது ஒரு கொஷின் மார்க் தான். இந்த மாதிரி தமிழ்நாடு மக்கள் அங்கங்கே ஏமாற்றப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. நம்ம காசு வாங்கி ஓட்டு போட்டதால் நம்மளாலையும் எதுவும் பேச முடியல. ஸோ எல்லாருக்கும் இப்போ பாருங்கள், இப்போ 140 கோடி இப்போ ஒரு சைடிஷ் கணக்காக தான் இருக்குது. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.